வணக்கம் நண்பர்களே. காலையில் தினமும் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சோம்பு தண்ணீர் குடித்தால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிலர் இதை சாதாரண சமையல் பொருள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் சில அறிவியல் ஆய்வுகளிலும் சோம்பு பல ஆரோக்கிய நன்மைகளுடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படுது. ஆனால் சோம்பு தண்ணீர் எல்லாருக்குமே நன்மை பயக்கக்கூடியதா? யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும்? எந்த நேரத்தில் குடித்தா பலன்கள் அதிகமாக கிடைக்கும்? தவறாக குடித்தால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும்? எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சோம்பு அப்படின்னா அதனுடைய வாசனை தாங்க. அது கூடவே சேர்த்து அதனுடைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மசாலாவாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், மெக்னீசியம், டயட்ரி ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், அனோதால்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் உடலில் பல உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. சோம்பு தண்ணீரை எப்படி சரியான முறையில் தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை நீங்கள் எடுத்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் நீங்கள் போட்டு ஊற வைக்கணும். காலையில் எந்திரிச்சதும் அதை வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைத்து நீங்கள் வெதுவெதுப்பான நிலையிலையும் குடிக்கலாம். இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாகவே காலையில் எந்திரிச்சு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி அடுப்பில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். சரி, இது குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய நன்மை என்னென்னா, செரிமானத்திற்கு இது உதவியாக இருக்குது. சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம் ஏற்படுறவங்களுக்கு சோம்பு மிகவும் பிரபலமான ஒரு பாரம்பரிய வைத்தியமாகும். இது வாய்வு, அஜீரணம், வயிறு கனமாக இருப்பது போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சோம்பல்ல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது குடலுடைய இயக்கத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. காலையில் வெந்நீரோடு சேர்த்து எடுக்கக்கூடிய அந்த சோம்பு தண்ணீர் சிலருக்கு இயல்பான மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு, மலச்சிக்கலை ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, வயிற்று எரிச்சலை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. சிலர் காரம் அதிகமாக சாப்பிட்ட பிறகு வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். ஆனால் சோம்பு தண்ணீரை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சோம்பில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை அதை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் உங்கள் வயிற்றுக்கு ஒரு இதமான ஒரு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து நான்காவது நன்மை, உடலில் நீர்ச்சத்தை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. நீங்கள் காலையில் சோம்பு தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தண்ணி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் உடலில் நீர்ச்சத்தை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேபிட் உங்களுக்கு பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னென்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது சோம்பு. சோம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு சோம்பு. இதனால தான் பலரும் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு சிறிதளவு சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்கான முக்கிய காரணமே வாயை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவுகள் ஸ்மெல்லு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு. சோம்பு தண்ணீரும் அதே தான், நம்மளை வாயை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறோம். சிலருக்கு வாயில் பேடு ஸ்மெல்லு வரும். அவங்க நல்லாவே ப்ரஷ் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் பேடு ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த பேடு ஸ்மெல்லை போக்குறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுது. அடுத்து ஏழாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் உதவியாக இருக்குது. சோம்பு தண்ணீர் குடித்தா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும். ஆனால் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் ஹெவியான கலோரி நிறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குறையாது. ஸோ சோம்பு தண்ணீர் கூடவே உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசியும் கட்டுப்படுத்துறதுக்கு சோம்பு பயன்படுது. ஸோ நீங்கள் சோம்பு தண்ணீரை குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். கலோரி
கலோரி வந்து கம்மியாக தான் உடலுக்கு போகும். ஸோ அதனாலேயும் உடல் எடை குறையும். அடுத்து உடற்பயிற்சி செய்யும்போது அங்கே உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைக்கப்படும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சோம்பு வந்து பயன்படுது. சோம்புல பொட்டாசியம் இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை இயல்பாகவே பராமரிக்கிறதுக்கு உதவுது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சோம்பு தண்ணீர் எடுக்கும்போது ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது சோம்பு தண்ணீர். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் பயன்படுறதாக சொல்லப்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. ஏன்னா சோம்புல வந்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது சரும செல்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சோம்பு தண்ணீர் வந்து பயன்படுது. இன்னும் சோம்புல விட்டமின் சி இருக்கிறதுனால இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்று போன்றவற்றை தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 12வது நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு சோம்பு வந்து பயன்படுது. சோம்புல இருக்கக்கூடிய சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் செல்களை ஆரோக்கியமா ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 13வது நன்மை என்னன்னா, கல்லீரலுடைய செயல்பாட்டிற்கு சோம்பு வந்து ஒரு ஆதரவை கொடுக்குது. ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஆனா கல்லீரலை வந்து சுத்தம் படுத்துறதுக்கு இந்த சோம்பு வந்து பயன்படுது. ஆனா கல்லீரல் நோய்க்கு இது மருந்து கிடையாது. கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து 14வது நன்மை, இரத்த சர்க்கரைக்கு சோம்பு வந்து பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சோம்பு இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பங்கு வகிக்கிறதாக கூறப்படுது. ஸோ அதனால நீரிழிவு நோயாளிகள் வந்து சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான விஷயம். யாரெல்லாம் சோம்பு தண்ணீரை குடிக்கக்கூடாது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள், ஹார்மோன் தொடர்பான நோய் இருக்கிறவங்க, ரத்தம் உறையாமல் தடுக்க மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, சோம்பு ஒவ்வாமை இருக்கிறவங்க சோம்பு தண்ணீரை வந்து எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பயன்படுத்தணும்னா, ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். அது சோம்பு தண்ணி. மற்றபடி நார்மல் வாட்டர் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறணும். இதை குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. அதை விட்டா உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கிறலாம். நண்பர்களே, சோம்பு தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பானம். ஆனால் இது கூடவே நீங்கள் சரியான உணவு, உடற்பயிற்சி, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை சேர்த்து செய்யும்போது உங்களுடைய உடல் ரொம்பவுமே ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ காலையில் எந்திரிச்சோன வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் ஆஃப் சோம்பு தண்ணீரை எடுத்துக்கிட்டு நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். ஸோ 20லேருந்து 30 நிமிடம் உடலுக்கு நடைப்பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலை உணவு எடுத்துட்டு ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அடுத்து புரோட்டீன்ஸ், கால்சியம் நிறைந்த உணவுகளை மதியான வேளையில் எடுத்துக்கிறங்க. ஈவினிங் வந்து பயிர் வகைகள் ஏதாவது ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்சியம் சத்து தேவைக்காக பால் 1 கிளாஸ் எடுத்துக்கிறங்க. அதில் சிறிதளவு ஏலக்காய், மஞ்சள் கலந்த பாலை வந்து குடிங்க. நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாற்றினீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.